மின் நூலகங்கள் ஓர் அறிமுகம். திரு சுந்தர் கணேசன் அவர்கள் அறிமுகம் செய்யவிருக்கிறார். இவர் இயக்குனர். தென்னிந்திய ஆய்வுகளுக்கான ஒரு வள மற்றும் ஆராய்ச்சி மையமாகவும், மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் முதல் பிரபலமான கலாச்சாரம் வரை பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய ரோஜையா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் பணிப்பாளர். இவரை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். மின் நூலகங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கட்டிடம் எந்த கட்டிடம்னு யாராலும் சொல்ல முடியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? அதுலேயே இருக்கு, அந்த லிஸ்ட்டில் இருக்குது. கிடையாது, நலந்தா கிடையாது, யாழ் நூலகம். கரெக்ட். தொடர்ந்து நூலகங்களை தாக்கியிருக்காங்க வரலாற்றில் பார்த்தோம்னா. அதாவது இந்த அலெக்சாண்டர் நூலகம் இதிலிருந்து தொடர்ந்து அதாவது கிபி 4ஆம் நூற்றாண்டுலேயே அதை தொடங்கிட்டாங்க அந்த மாதிரி அழிக்கணுங்கிறத. ஸோ அந்த வரிசையில் நலந்தா நூலகம், அப்புறம் அமெரிக்க காங்கிரஸ் நூலகம், உலகப் போர் நடக்கிற அந்த சமயத்தில் தாக்கியிருக்காங்க. அப்புறம் ஜெர்மனியில் பல நூலகங்களை எரிச்சிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான, ரொம்ப எமோஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான நூலகம் யாழ் பொது நூலகம், யாழ்ப்பாண பொது நூலகம். அது 1981 இனக்கலவரத்தில் அதை குண்டு வச்சு தகர்க்கப்பட்டு எரித்தாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு காகிதம் கூட நமக்கு மிஞ்சலை. அதுக்கப்புறமா இந்திரா காந்தியை சுட்டப்போ சீக்கியர்கள் மேலே தாக்கு மட்டும் இல்லாமல் சீக்கிய நூலகங்களெல்லாம் தாக்கி அந்த நூல்கள்லாம் எரித்தாங்க. அப்புறமா அந்த வரிசையில் ரஷ்ய நூலகம். சமீபத்தில் 2016 பெங்களூரில் ஒரு நம்ம தமிழ் நூலகத்தை எரித்தாங்க. ஸோ இந்த மாதிரி நூலகங்களை எரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வெறுப்பு. இந்த வெறுப்பு அரசியல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வெறுப்பு அரசியல்னால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ வெறுப்புக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது மதம் ரீதியான காரணம், மொழி ரீதியான காரணம், அந்த மாதிரி இன ரீதியான காரணங்கள், பல காரணங்கள் இருக்குது. ஸோ அடுத்த இந்த காரணங்கள்னால நூலகங்கள் எப்பவுமே தாக்கப்பட்டு வந்திருக்கு. எனக்கு நீங்கள் ஸ்லைடை நான் பார்க்கணும். அடுத்த ஸ்லைட் போயிட்டீங்களா? ஓகே சாரி, எனக்கு இதில் தெரியல. ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி தாக்குதல் தாண்டி அரசுகளை, இப்போ நீங்கள் நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் எடுத்துக்கிட்டாலோ இல்லை சில ஆவண காப்பகங்களில் ஸ்டேட் ஆர்கைவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆவண காப்பகங்கள், நான் நம்ம தமிழ்நாட்டை விட்டுருங்க, மற்ற ஸ்டேட்ஸில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆவண காப்பகங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா என்ன, இப்போது ராமச்சந்திர குஹா என்ன சொல்கிறாரு, இந்திய அரசாங்கத்தின் பார்வையில் ஆவண காப்பகங்களுக்கு கடைசி இடம், அதாவது ப்ரையாரிட்டியே கிடையாது. அதுக்கு அவங்களுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அதில் லாஸ்ட்டு தான் நூலகங்களை பற்றியோ இல்லை ஆவண காப்பகங்களை பற்றியோ அக்கறை. அதனால் அது ஒரு காரணம். அப்புறம் இந்தியாவில் வரலாறு அழுகுகிறதுன்னு ஒரு நியூயார்க் டைம்ஸில் ஒருத்தர் ஒரு வரலாற்று அறிஞர் எழுதுகிறார். கொல்கத்தாவின் இந்திய தேசிய நூலகம் ஒரு தேசிய அவமானம். இந்த மாதிரிலாம் இவ்வளோ சாலிடாக ஸ்ட்ராங்காக எல்லாம் சொற்பிரயோகங்கள்லாம் பயன்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் நூலகங்களை எரிக்கிறாங்க வெறுப்பு அரசியல்னால, இன்னொரு பக்கம் அரசே இந்த மாதிரி விஷயங்களில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது? அடுத்தது நூலகங்கள்லாம் எப்படி பாதுகாக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த ஒரு மேனுஸ்கிரிப்டை பாருங்கள், கையெழுத்து பிரதி. அது சும்மா ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றி அதை கயிறை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் பிரிண்டட் அச்சு பதிப்பை லேமினேட் பண்ணியிருப்பாங்க. லேமினேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டுது. சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது நம்ம நூல்களை அப்படிங்கிறது காட்டுறதுக்கு தான் இதெல்லாம். அடுத்தது அதாவது நூலகமாக அது கோடவுனா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பக்கூடிய அளவுக்கு நூலகங்கள் இருக்குது. அடுத்தது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது தான் நமக்கு
டெக்னாலஜி வந்து நமக்கு பெரிய கை கொடுக்குது. ஒரு பக்கம் ஃபிசிக்கலாக அறையில் வச்சுருக்கக்கூடிய நூலகங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தாலும், அடுத்த கட்டமாக டெக்னாலஜியை பயன்படுத்தி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை எப்படி தகவமைத்து கொள்வதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த வகையில் தான் ஆவண பாதுகாப்பு வந்து மின் நூலகங்களை தேடி போகுது. ஆவணங்களை வந்து எப்படி பாதுகாக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபிசிக்கல், கீழே வந்து காகித பாதுகாப்பு முறைகள், அது தனி, அது ஒரு தனி ஏரியா. இன்னொன்று வந்து ஆவணங்களில் வந்து அதனுடைய உள்ளடக்கத்தை வந்து எப்படி பாதுகாக்கிறதுன்னு வரும்போது எண்ணிமப்படுத்துறது தான் ரொம்ப ஈஸியாக சுலபமான விஷயமா இருக்குது. அதில் வந்து 2 விதமாக ஆனால் தேவை இருக்குது. ஒன்று பாதுகாப்புங்கிறதுக்காக வேண்டி பாதுகாக்கப்படுறது, இன்னொன்று நம்ம எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக, எளிதாக பார்க்கறதுக்காக ஆக்சஸ் காப்பின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உருவாக்குறது. இப்போ பாதுகாப்புக்காக பண்ணுறது வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் பண்ணணும். ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னன்னுங்கிறத நான் சொல்கிறேன் அப்புறமா. இப்போ அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அந்த பாதுகாப்பு முறைக்கு வந்து அது ஒரு அர்த்தம் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து எப்படி வேணாலும் ஸ்கேன் பண்ணலாம், எப்படி வேணாலும் பாதுகாக்கலாங்கிறது இல்லை. சும்மா எடுத்து இந்த மொபைல் ஃபோனை வச்சு கூட நம்ம ஸ்கேன் பண்ண முடியும். ஆனால் அது வந்து ஒரு பாதுகாப்பு முறையானா கிடையாது. அப்போ அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து பாதுகாப்பு பிரதி அப்படிங்கிறத சொல்கிறது. அதில் வந்து சுருக்கப்படாத கோப்புன்னு போட்டிருக்கீங்களா, அன்கம்ப்ரஸ்ட் ஃபைல். அன்கம்ப்ரஸ்ட் ஃபைலாக நம்ம அது சேவ் பண்ணணும். இன்னொன்று வந்து பயனாளர்களின் உற்பத்தி, அதாவது ஆக்சஸ் காப்பின்னு சொல்கிறது. ஆக்சஸ் காப்பியை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் அதை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, உடனே அது ஓப்பன் ஆகணும். இப்போ அதே வந்து பாதுகாப்பு பிரதியை ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் தாமதம் எடுக்கும். ஏன்னா அதோட ஃபைல் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் அது வந்து அன்கம்ப்ரஸ்ட் ஃபைலாக வச்சுட்டு ஆக்சஸ் காப்பி வந்து கம்ப்ரஸ்ட் ஃபைலாக மாற்றினா தான் அது சீக்கிரமாக நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அது ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இமேஜ் கிடையாது, நமக்கு ஆயிரக்கணக்கான இமேஜஸ் வருது. இது எல்லாமே இமேஜஸாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் அந்த வகையில் நம்ம இதெல்லாத்தையும் பண்ணோம். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆக்சஸ் காப்பி தான் மின் நூலகத்துக்குள்ளே போகுது. அது மேலே நான் பாதுகாப்பு பிரதிங்கிறது ஆங்கிலத்தில் வந்து ஆர்கைவல் காப்பின்னு சொல்லுவாங்க. ஆர்கைவல் காப்பியை மின் நூலகத்துக்குள்ளே போகாது. ஆர்கைவல் காப்பிங்கிறது வந்து உங்களுடைய சேஃப் டெபாசிட். அதை நீங்கள் பத்திரப்படுத்தி பாதுகாக்க வைக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பு பிரதி, அவ்வளோதான். ஸோ மின் நூலகத்தில் வர்றது ஆக்சஸ் காப்பி மட்டும்தான். அடுத்து ஏன் வந்து நம்மளுக்கு மின் நூலகங்கள் தேவை அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எங்கேருந்து பண்ணாலும் நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லையா, அது முக்கியமான ஒரு காரணம். அப்புறமா எந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வேணாலும், எந்த மாதிரி டாக்குமெண்ட்டை வேணாலும் நம்ம வந்து அதில் ஆக்சஸ் இதுக்குள்ளே கொண்டு வரலாம். அது வந்து அச்சுப்பிரதியை வந்து எண்ணிமைப்படுத்தலாம், ஆடியோ ஃபைலை எண்ணிமைப்படுத்தலாம். ஆடியோ ஃபைல் எண்ணிமைப்படுத்துறதுங்கிறது என்னென்னா, இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டலாக தான் வருது. இன்றைக்கி எல்லா டாக்குமெண்டேஷனும் டிஜிட்டலாக தான் இருக்குது, பாண்ட் டிஜிட்டலாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே பழைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டேப்பில் இருக்கும். எத்தனை பேர் கிராமஃபோன் ரெக்கார்டு பார்த்துருக்கீங்க? கிராமஃபோன் ரெக்கார்டு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்கன்னா கை தூக்குங்க. பார்க்கலையா? சரி. ஸ்பூல் டேப்ஸ் பார்த்துருக்கீங்களா? டேப். ஸோ இதெல்லாம் வந்து அனலாக்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து எடுத்து எண்ணிமைப்படுத்துறது டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி வீடியோ நமக்கு வந்து சர்ச் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் மின் நூலகத்தில். வந்து அது இப்போ வந்து ஒரு ஃபிசிக்கலாக லைப்ரரி இருக்குன்னா, அதை போய் நீங்கள் அந்த ரேக்குக்குள்ளே போய் அந்த புத்தகத்தை தேடி எடுக்கணும் இல்லையா? அப்படி இல்லாமல் மின் நூலகத்தில் நீங்கள் என்ன தேடுறீங்கிறத ஒரு கீவேர்டை வச்சு நம்ம தேடி டக்குன்னு எடுத்துடலாம். ஸோ அந்த பயன் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன புக்குங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த உள்ளடக்கத்தை இருக்கு இல்லையா, அதை கூட போய் நம்ம தேட முடியும். அதுக்கு வந்து ஓசிஆர் டெக்னாலஜி பயன்படுத்துவாங்க, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷனுங்கிற டெக்னாலஜி. அப்புறமா இதில் வந்து யூசருடைய அந்த பயனீட்டாளர்கள் இருக்காங்களா, எந்த மாதிரி பயனீட்டாளர்கள் எங்கெங்கெந்தெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, எந்த ஊர்லேருந்து பயன்படுத்துகிறாங்க, அவங்களுடைய சோஷியல் பேக்ரவுண்டு ஓரளவுக்கு நம்மளால் இதில் ட்ராக் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி டெக்னாலஜிலாம் இன்றைக்கி வளர்ந்துருக்குன்னா அதுக்கு அளவே இல்லை. இன்றைக்கி நம்ம எப்படிலாம் பயன்படுத்த முடியுங்கிறதுக்கு நான் வந்து சாதாரண ஒரு மின் நூலகம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து
ஏஐ பயன்படுத்தி அதை வந்து இன்டர்ஃபேஸில் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுங்கிறதுக்கான இதெல்லாம் வந்தாச்சு. அதனால் டெக்னாலஜி வந்து எங்கேயோ நம்மளை கொண்டு போயிட்டுருக்கு. அடுத்த ஸ்லைட். ஸோ மின்னுலகத்துக்குள்ள வந்து முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு நூற்பட்டியல். இப்போ நூற்பட்டியல் இல்லைன்னா அந்த நூலகம் வந்து ஒரு குப்பைக்கு சமானம் தான். அதாவது ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது, அதில் வந்து புத்தகங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, அதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்ன இருக்குன்னு தெரியாதுன்னா நம்ம எங்கே போய் தேட போகிறோம்? ஒரு நூலாக போய் தேட முடியுமா? நமக்கு திருக்குறள் வேணும் அப்படின்னா திருக்குறள் எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தேடாமல் இருக்கிறதுக்கு தான், எளிதாக தேடுறதுக்கு தான் நமக்கு வந்து நூற்பட்டியல் ரொம்ப அவசியம். நூற்பட்டியல்ங்கிறது அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏரியா. நம்ம இந்தியாவில் வந்து நூற்பட்டியலில் வந்து தயாரிக்கும்போது நிறைய ஃபார்மேட் பயன்படுத்துகிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். உலகம் பூரா என்ன ஃபார்மேட்டை பயன்படுத்துகிறாங்களோ அதே ஃபார்மேட்டை நம்ம பயன்படுத்தினா எல்லாருக்குமே வசதியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அங்கங்கே தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி ஃபார்மேட், கர்நாடகாவில் ஒரு ஃபார்மேட், நீங்கள் டெல்லி போன ஒரு ஃபார்மேட், அப்படி வரும்போது நிறைய குழப்பங்கள் வந்து ஏற்படும். தேடுறது வந்து கஷ்டமாயிடும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால் தேவைப்படுது. முன்னாடிலாம் வந்து இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடி நுண்படம் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். நுண்படங்கள் எடுக்கும்போது ஒரு 10 புத்தகத்தை ஒரு சுருளில், ஒரு 100 அடி சுருளில் வந்து படச்சுருளில் வந்து நம்மளால் கேப்சர் பண்ணி வைக்க முடியும், பாதுகாக்க முடியும். ஸோ அந்த நுண்படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜியாக இருந்தது ஒரு காலத்தில். நுண்படம்லாம் ஏன் வந்ததுன்னா, உலகப்போர் நடக்கும்போது ஒரு சீக்ரெட்டாக ஒரு டாக்குமெண்ட்டை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்னா என்ன பண்ணுவாங்க, நுண்படம் எடுத்துகிட்டு அதை ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க, அதை அப்படியே அனுப்பிச்சிடுவாங்க. எங்கே அனுப்பணுமா அனுப்பிடுவாங்க. எங்கே போய் சேருதோ அவங்க அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. இடையில இருக்கவங்களுக்கு யாருக்குமே அது என்னென்னு தெரியாது. அப்படியே எடுத்து பிரித்தாங்கன்னா அது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிரும். அதனால அந்த சீக்ரெட்டாக போய் சேர்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜியாக முதல்ல கண்டுபிடிச்சது. அதுதான் நூலகங்களுக்கு அப்புறமா உள்ளே கொண்டு வராங்க. நூல் பாதுகாப்புக்கு எப்படி நுண்படங்கள் வந்ததுன்னா இப்படி தான் வந்தது. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அது வந்து நுண்படங்கள் டெக்னாலஜி போயிட்டு டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து பெரிய அளவில் ஆண்டு 2000க்கு அப்புறமா இந்தியாவுக்குள்ளே வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அப்படியே நம்ம அந்த டெக்னாலஜிக்கு மாற ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கணினி தொழில்நுட்பமும் வளர்ந்துக்கிட்டே வந்ததுனால, முன்னாடி நான் சொன்ன மாதிரி பார்ன் டிஜிட்டல்னு சொல்கிறது, அதாவது பிறப்பிலே அது வந்து டிஜிட்டலாகவே பிறக்கிறது. நீங்கள் முதல்ல மைக்ரோஃபில்மாகவோ இல்லை வேறு பிரிண்ட்லேருந்து எடுத்து டிஜிட்டைஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே டிஜிட்டலாக வருது. இப்போ நீங்கள் வந்து நம்ம அச்சு கோக்கும்போது எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரில் தானே பண்ணுறோம். அது கம்ப்யூட்டருங்கிறது டிஜிட்டல் தானே. ஸோ அதை போயிட்டு திரும்பியும் டிஜிட்டைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஏற்கனவே டிஜிட்டலாக இருக்கிறது அப்படியே நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஆனால் அப்படி யாரும் இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் கிடையாது. ரொம்ப ஹாப்பிசாடாக தான் எல்லோரும் ஒருத்தராக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த கணினி நூற்பட்டியலையும் இந்த புத்தகங்களுக்கும் வந்து ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தணும். அது ஃபிசிக்கலாக இருந்தாலும் மின் நூலகமாக இருந்தாலும் அந்த கனெக்ஷன் இருந்தால் தான் நம்ம எளிதாக அதை தேடி எடுக்க முடியும். சரியா? அப்போது இணைய வழி நூற்பட்டியலை நம்ம கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் மின் நூலகமாக வருது. ஒருவேளை அது இந்த பட்டியல் இல்லாமல் நீங்கள் மின் நூலகத்தை உருவாக்கிட்டீங்க, ஆனால் அதில் என்ன இருக்குதுன்னு தெரியலனா திருப்பியும் வந்து அது ஒரு டிஜிட்டல் குப்பையாக தான் நம்ம உருவாக்குறோம். சரியா? விளங்குது இல்லையா? நெக்ஸ்ட், எண்ணிமைப்படுத்துதலில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்கேனரை தேர்வு செய்கிறதுங்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு முக்கியமான ஸ்கேனர். ஆனால் இது சின்ன புத்தகங்களை வந்து டிஜிட்டைஸ் பண்ணக்கூடிய ஸ்கேனர். ஆனால் இது வந்து இந்தியாவில் வந்து யாரும் இன்னும் மேனுஃபேக்சர் பண்ணலை. அதனால் வெளிநாடுகள்லேருந்து தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ எண்ணிமைப்படுத்துறதுல வந்து மின்வரடிகள், அதாவது ஸ்கேனர்ஸ், இல்லை புகைப்பட கருவிகள். இப்போ புகைப்பட கருவிகள்லாம் டிஜிட்டல் டிஎஸ்எல்ஆர்னு சொல்கிறோம் இல்லையா, சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் கேமரா, அதை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு இன்னொரு முக்கியமான தேவை வந்து மென்பொருள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மென்பொருள் வேணும்.
இல்லைன்னா அந்த மென்பொருள் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த படத்தை பார்க்கவே முடியாது. அப்புறமா தரநிலை ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து இது டிஜிட்டைஸ் பண்ணுறீங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு 2-3 விஷயங்கள் தேவை. ஒன்று வந்து அது கட்டாயமாக டிஃப் ஃபைலாக தான் இருக்கணும். அன்கம்ப்ரஸ் டிஃப் ஃபைலாக இருந்தால் தான் அது ஆர்கைவல் காப்பின்னு எடுத்துக்குவாங்க. 1. 2வது 400 dpiக்கு குறைவு இல்லாமல் இருக்கணும். டெக்ஸ்ட்டாக இருந்ததுன்னா. அது ஃபோட்டோகிராஃபாக இருந்ததுன்னா 600 dpiக்கு குறைவு இல்லாமல் இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸ். இது நிறைய பேர் நானும் டிஜிட்டைஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு இதெல்லாம் தெரியாமல் செஞ்சு முடிச்சுட்டு புத்தகங்களை தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி செஞ்சாலும் அது ஒழுங்காக செய்யணுங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு பண்ணுறது. முன்னாடி பார்த்தது ஓவர் ஹெட் ஸ்கேனர், இது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு பண்ணுறது. இப்போ சிங்கிள் ஷீட்டாக இருக்கு இல்லையா, அது தனித்தனி தாள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது இது வந்து நுண்படங்களை வந்து டிஜிட்டைஸ் பண்ணக்கூடிய கருவி. ஏற்கனவே நுண்படங்கள் எடுத்துட்டோம். அப்போ என்ன பண்ணுறது, திருப்பி அந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நுண்படங்களையே எடுத்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். அடுத்தது இது இந்த நூற்பட்டியலுடைய ஒரு பேஜ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் அந்த சர்வதேச தரத்தில் பட்டியலிடுறதுக்கான ஒரு ப்ரோட்டோகால். நம்ம ரோஜாமுத்து நூலகத்தில் இது தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த வகையில் பயன்படுத்துறதுனால தான் நீங்கள் வந்து தேடுறது வந்து ரொம்ப எளிதாக இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேஜ் இந்த மாதிரி இருக்கும் ஒரு நூலுக்கு கேட்லாகுங்கிறது. ஸோ பொதுவாக நம்ம பார்த்தோம்னா என்ன இருக்கும், கேட்லாகில் ஆத்தர் பேர் இருக்கும், டைட்டில் பேர் இருக்கும், எந்த ஆண்டு வந்து அதை பப்ளிஷ் பண்ணது, எவ்வளோ விலை அப்படிங்கிறது தான் இருக்கும். அதெல்லாம் பத்தாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக கேட்லாக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக அந்த புத்தகத்தை புரிஞ்சுக்கலாம். சரியா? ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். இப்போ நீங்கள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளடக்கத்தை, புத்தகத்தினுடைய உள்ளடக்கத்தை எப்படி எடுக்கிறது, அது ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோம். ஸோ நீங்கள் அந்த எந்த சொல்லை தேடுறீங்களோ அந்த சொல்லை வச்சே நீங்கள் தேடிக்கலாம். அந்த மாதிரி அதுக்கு வந்து ஓசிஆர் கூகுள்லேயே வந்து டெசராக்ட்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு எளிதாக்கி கொடுக்குது. நமக்கு அதை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கிட்டத்தட்ட 95லேருந்து 98 விழுக்காடு வந்து அது சரியாக வரும். அது ஏன் நான் 95-98 சொல்கிறேன்னா, அதுக்கு கீழெல்லாம் போகவே கூடாது. போச்சுன்னா அது பயனில்லை. நிறைய எரர்ஸ் வரும், தப்பாக தான் நமக்கு எடுத்துகிட்டு போய் காட்டும். அதனால் 95 விழுக்காடுக்கு மேலே தான் இருக்கணும் ஓசிஆர் பொறுத்த வரைக்கும். அதுவும் தமிழில் நமக்கு ஒரு சிக்கல் என்னென்னா, ஆங்கிலம் மாதிரி இல்லை. ஆங்கிலத்தில் வந்து உறுதியாக செஞ்சிட முடியும், கரெக்டாக செஞ்சிடலாம், 100% கொண்டு வந்துடலாம். ஆனால் தமிழில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த ஸ்கிரிப்ட் எவால்வ் ஆகியே வந்துட்டுருக்கு. அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் இப்போ நமக்கு தமிழில் நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். அதனால் என்ன இருக்குது, எழுத்து வந்து சீர்திருத்தத்தினால சில எழுத்துக்கள்லாம் மாறி இருக்கும். அப்போ அது வேறு மாதிரி எடுத்துக்கும், இது வேறு மாதிரி எடுத்துக்கும். அதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. சரியா? அடுத்து இப்போது மின் நூலகங்களை நம்ம பார்க்கணுன்னா பல மின் நூலகங்கள் இருக்குது. இப்போ நம்ம தமிழ் சூழலில் வந்து நான் சில விஷயங்களை காட்டுறேன். ஒன்று வந்து ரோஜாமுத்து ஆராய்ச்சி நூலகத்தினுடைய மின் நூலகம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகலாம். rmrl.in அப்படிங்கிற சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா, என்னால் இங்கே எங்கிட்ட இல்லை நான் தேடிக்காம உங்களுக்கு இது இருக்கா, லிங்க் இருக்கா, இருந்ததுன்னா நீங்கள் அதில் காட்டலாம். rmrl.in போடுங்க. கொஞ்சம் கீழே வாங்க. இதில் 3வது வந்து ப்ரோஸ் டிஜிட்டல் லைப்ரரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எதை வேணால் வச்சு தேடலாம். நீங்கள் மேலே தேடு மேலேயே இருக்குது, அந்த சர்ச்ன்னு இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் போய் தமிழ்லேயே நீங்கள் தேட முடியும். போட்டிங்கன்னா அது என்னென்ன புத்தகங்கள் ஏற்கனவே மின்னணுவாக்கம் செய்யப்பட்டிருக்குங்கிறத அதை எடுத்துடலாம். அதை சரியா? அப்போ வந்து நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்டர்நெட் இருந்ததுன்னா இது சாத்தியம். அவ்வளோதான். அடுத்தது ஸ்லைட். இப்போ தமிழ்
கழகம் வந்து அவங்க ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு மின் நூலகம் வச்சுருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக வந்து தொடர்ந்து இந்த டிஜிட்டைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஃபிசிக்கல் கலெக்ஷன் கிடையாது. அவங்க போய் வெளியிலேருந்து போய் நூல்களை கொண்டு வந்து டிஜிட்டைஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. ரோஜா முத்தையா நூலகத்தில் எப்படின்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று, எங்ககிட்ட இருக்கிற நூல்களை டிஜிட்டைஸ் பண்ணுறது. எங்கிட்ட இல்லாத வெளியில் யாராவது கொடுத்தாங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு வந்து டிஜிட்டைஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொடுத்துருவோம். ஸோ 2 விதமாகவும் நம்ம டிஜிட்டைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது கொஞ்சம் மேலே போகும். இது வந்து இன்டர்நெட் ஆர்கைவ். இன்டர்நெட் ஆர்கைவ் எத்தனை பேருக்கு தெரியும்? பரவாயில்ல. ஸோ இன்டர்நெட் ஆர்கைவ் மூலமாகவும் நிறைய ஆவணங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு வருது. ஆனால் அது வந்து அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. இன்றைக்கி எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அதே தான் கூகுள்லேயும், கூகுள் புக்ஸ்லேயும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கி. ஆனால் சிலது வந்து கிடைக்கவே கிடைக்காது. அவங்க ஒவ்வொரு நூலகத்துக்கிட்டேயும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, இதை வந்து வெளியில் கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதான்னு. கொடுக்கலாம் அப்படின்னா மட்டும்தான் அவங்க காட்டுவாங்க, இல்லைன்னா காட்ட மாட்டாங்க. ஸோ நிறைய கூகுள்கிட்டே இருக்குது. அடுத்து என்டேஞ்சர்ட் ஆர்கைவ்ஸ் ப்ரோக்ராம்னு ஒரு சைட்டை, பிரிட்டிஷ் நூலகத்தினுடைய வெப்சைட் அது. அதில் நிறைய உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நூல்கள் எல்லாமே இதுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். நம்ம ரோஜா முத்தையா நூலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரேர் இதழ்கள், பத்திரிகைகள்லாம் இருக்குல்லையே, அது எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணி இதில் நம்ம போட்டிருக்கோம். நாங்கள் எங்களுடைய டிஜிட்டல் நூலகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி இதில் போட்டது. இப்போ எல்லாமே இங்கே ரோஜா முத்தையா நூலகத்திலே பார்க்கலாம். இது யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவில் வந்து ஒரு மின் நூலகம் உருவாக்கியிருக்காங்க, டிஜிட்டல் தமிழ் ஸ்டடீஸ்ன்னு. டிஜிட்டல் ஹியூமனிட்டிஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அது இந்த ப்ராஜெக்ட் வழியாக இதை வந்து பல தகவல்களை, அரிய ஆவணங்களை வந்து இலங்கை தொடர்பானது, தமிழ்நாடு தொடர்பானது ரெண்டுமே நம்ம இந்த தமிழ் நூலகத்தில், தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் பார்க்கலாம். இது வந்து நூலகம் ஃபவுண்டேஷன் அப்படின்னா, இதுவும் வந்து ஸ்ரீலங்கா பேஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஒரு தன்னார்வ அமைப்பது. அவங்க ஒரு 10 ஆண்டுகளாக இந்த பணிகளை செஞ்சுட்டு வராங்க. அவங்களுடைய முக்கியமான இந்த முன்னெடுப்பு வந்து இந்தியாவில் பல முன்னெடுப்புகளுக்கு முன்னாடி அவங்க எடுத்துட்டாங்க, அந்த வேலையை செஞ்சுட்டாங்க. தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ன வேலை பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இனிமேல் அரசுகளை நம்பக்கூடாது, அவங்க அரசுகளை நம்பக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறது, இந்த ஏன்னா ஏற்கனவே யாழ்ப்பாண நூலகத்தை எரிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது, நம்மளுடைய கண்டென்ட் எல்லாம் வந்து உலகம் பூரா பரவி இருக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுத்து தான் இந்த நூலகம் ஃபவுண்டேஷன் ஒரு ப்ராஜெக்டை தொடங்கி பல ஆவணங்களை அவங்க இனிமைப்படுத்தி எல்லாத்தையும் ஆன்லைனில் போட்டிருக்காங்க, தொடர்ந்து ஆன்லைனில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் ஒரு சர்வரை நம்புறது கிடையாது. நம்ம ஊர் தமிழர்கள் மாதிரி அவங்களும் வந்து உலகம் பூரா பரவி இருக்காங்க, டயஸ்பரா. அதில் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, யூரோப்பில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இதை எடுத்துகிட்டு போய் சேர்த்து வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல போச்சுனாலும் இன்னொரு இடத்துல எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடிப்படை. அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து ஜேஸ்டோருங்கிறது ஜேர்னல்ஸ் மட்டும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஹியூமனிட்டிஸ், சோஷியல் சயின்ஸஸ் தொடர்பான ஜேர்னல் ஆர்டிகல்ஸ் எல்லாம் இதில் பார்க்கலாம். ஆனால் இது வந்து பெய்டு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே இலவசமானது. இது வந்து நீங்கள் பணம் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது ஜேஸ்டோர் வந்து வசதி எல்லாருக்கும் கிடையாது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு 4-5 இடத்துல மட்டும்தான் ஜேஸ்டோர் கிடைக்கும். ஒன்று அண்ணா நூலகத்தில் கிடைக்கும், சென்ட்ரல் நூலகத்தில் கிடைக்கும், ரோஜா முத்தையா நூலகத்தில் கிடைக்கும், MIDSல கிடைக்கும், அப்புறமா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குங்களா, ஓகே, யூனிவர்சிட்டியில் இருக்குது. அப்போது IITலேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. என்னென்னா இதில் நீங்கள் மேற்கோள் காட்டுறதுக்கு உடனே யாரெல்லாம் இதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு தேடுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் பெருசாக இதை பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அவங்க கோட் பண்ணும்போது, நாங்கள் ரெஃபரன்ஸில் பார்க்கும்போது ரொம்ப வீக்காக இருக்குது. இதெல்லாத்தையும் பயன்படுத்தினா ஆராய்ச்சியாளர்களுக்கு அவங்களுடைய ஆராய்ச்சி இன்னும் மேம்படும், நல்ல ஆராய்ச்சி முடிவுகளும் வரும். ஜேஸ்டோர் அது போங்க, நீங்கள் இப்போ கூட நீங்கள் தேடணுன்னா ஜேஸ்டோரில் போயிட்டு அதுக்கு ஒரு சர்ச் இருக்கும். இது என்ன இருக்குன்னு தேடினீங்கன்னா உங்களுடைய கீவேர்ட் போட்டிங்கன்னா வந்துடும். ஆனால் ஒரு பேஜ் 2 பேஜ் தான் காட்டும். பணம் செலுத்தி தான் அதை பார்க்க முடியும். அதனால தான் பணம் செலுத்தாமல் பார்க்கணுன்னா இந்த இடங்களுக்கு வரணும். ஏதாவது ஒரு நூலகத்துக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம்.
கடைசியாக சில சவால்கள் இருக்குது. என்னென்னா, இந்த மின் உலகத்தை எல்லாராலையும் உருவாக்கிறது முடியாது. எல்லோரும் ரொம்ப சுலபம்னு நினைக்கிறேன். சுலபம் தான் ஒரு பக்கம் பார்த்தா. ஆனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஒரு ஸ்கேனர் மட்டும் 35 லட்ச ரூபா. அந்த ஸ்கேனர் ஒரு டிஜிட்டல் எஸ்எல்ஆர் வாங்கினா ஒரு 4 லட்ச ரூபா ஆகும். ஸோ இந்த மாதிரி செலவுகள்னால தான் எல்லாராலையும் அது பண்ண முடியாது. ஆனால் யார் செய்கிறாங்களோ அவங்க மூலமாக அதை கொலாபரேட் பண்ணி செய்ய முடியும். அந்த சாத்தியம்லாம் இன்றைக்கி இருக்குது, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இது வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு 10 டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு விட்டுடுறாங்க நிறைய பேர். அப்புறமா சாய்ஸ் பண்ணிடுறாங்க. என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருக்குது. நம்ம நூலகத்தில் வந்து 10,000 நூல்கள் இருக்குன்னா ஒரு 1000 மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிறது பண்ணிடுறாங்க. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் இல்லாமல் விட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, முழுசாக பண்ணணும். அப்புறம் டூப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே இப்போ உள்ள தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமோ ரோஜாமுத்து நூலகமோ இல்லை தமிழ் இணைக்கழகமோ செஞ்சுருக்காங்கன்னா நீங்கள் இன்னொருத்தரும் அது செலவு பண்ணி அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இருக்கே, ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அங்கேருந்து எடுத்துக்கலாங்கிறது தான் பாயிண்ட். அப்புறம் இந்த தொழில்நுட்பம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். டிஜிட்டல் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ஸ்கேனர் எல்லாம் 5 வருஷத்துக்கு அப்புறமா இதே ஸ்கேனரை பயன்படுத்த முடியாது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு முறையும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கான நிதி தேவைகளும் தொடர்ந்து நமக்கு வந்துட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1க்கும் மேற்பட்ட நூல்கள் தேவையில்லை மின் நூலகத்தில். பட் சில நேரங்களில் என்ன ஆகும்னா, சில ப்ராஜெக்ட்ஸில் வந்து நாங்கள் பார்ப்போம், நாங்கள் டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் தான் இருக்கும். ஏற்கனவே யாராவது செஞ்சுருக்காங்களான்னு பார்ப்போம். அது சரியாக செய்யலைன்னா நாங்கள் செஞ்சிடுவோம். சரியாக செய்கிறதுனா என்னென்னு நான் முதல்லே சொல்லிட்டேன். அதாவது இந்த தரங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு வாட்டி அதை டிஜிட்டைஸ் பண்ணால் அந்த மறுபடியும் அதை டிஜிட்டைஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்சஸ் காப்பியை மட்டும் மின் நூலகத்தில் கொடுக்கறது. நெக்ஸ்ட், மின் நூலகங்கள் மட்டும் போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இந்த கேள்வியை. அதான் எல்லாமே டிஜிட்டல் ஆகிட்டோமே, இனிமேல் எதுக்கு அப்படின்னா, அப்போது அதுக்கான பதில் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக இருக்கும். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக ஒரு அப்ரோச் எடுத்திருக்கோம். என்னென்னா, ஃபிசிக்கல் கலெக்ஷனும் வேணும், நுண்படம் வேணும், டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கணும், அந்த டிஜிட்டைஸ் பண்ண ஆவணங்களை பல இடங்களில் வைக்கணும். ஸோ இப்படி ஒரு அப்ரோச்சை நாங்கள் எடுத்திருக்கோம். இது சரியாக தவறாங்கிறதுக்கு இல்லை, நாளைக்கு வந்து திடீர்னு ஒன்று காணாமல் போயிடுச்சுன்னா இன்னொரு இடத்துல கிடைக்குங்கிறது தான். ரெண்டாவது, ஃபிசிக்கலாக ஏன் தேவைன்னா, இப்போது சில முக்கியமான எடுத்துக்காட்டுகள் நான் சொல்கிறேன். சைனாவில் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்திலே பெரிய நூலகத்தை உருவாக்கியிருக்காங்க. அங்கே வந்து ஃபிசிக்கல் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஃபிசிக்கல் கலெக்ஷனை வந்து தொடர்ந்து அவங்க சேகரிச்சுக்கிட்டே வராங்க, வலுப்படுத்திக்கிட்டே வராங்க. அப்போ அதுக்கு ஒரு தேவை இருக்குது. அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து சென்டர் ஃபார் ரிசர்ச் லைப்ரரிஸ்னு ஒரு இடத்துல ஃபிசிக்கல் காப்பி சேர்த்துட்டு வராங்க. பிரிட்டிஷ் நூலகத்தில் இங்கிலாண்டில் அவங்களும் ஃபிசிக்கல் காப்பீஸை சேர்த்துக்கிட்டு வராங்க. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல, ஒரு நாட்டில் ஒரு இடத்துலையாவது ஃபிசிக்கல் காப்பி இருக்கணும் கட்டாயம். இப்போ தேசிய நூலகத்துக்கு போனால் அவங்களுடைய பட்டியலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் நூல்கள் இருக்குதுன்னு காட்டும், கடைசி எண்ணு காட்டும். ஆனால் 12 லட்சம் நூல்களும் இங்கே உள்ளே இருக்கான்னு போய் தேடிங்கன்னா இருக்காது. ஸோ அதனால் எதை நம்புறது, எதை நம்பாமல் இருக்கிறது, நம்ம பெஸ்ட் அப்ரோச் என்னன்னா, அது டூப்ளிகேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இடத்துல நம்ம சேர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய அப்ரோச். அதனால தான் நாங்கள் ஃபிசிக்கலாகவும் நூல்களை சேர்த்துக்கிட்டு வரோங்கிறது சொல்லிக்கிறேன். நூலகரின் பங்களிப்பு என்னென்னா, இதில் வந்து டெக்னாலஜி வந்து மாறிடுச்சு, நம்ம எல்லாத்தையும் தேடி எடுத்துடலாங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் முக்கியம், குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்கலாம், அவங்கக்கிட்ட இல்லாத டெக்னாலஜி இல்லை, அவங்களுக்கு இல்லாத ட்ரைனிங் இல்லை. ஆனாலும் வந்து என்ன பண்ணுவாங்க, நூலகரை வந்து சந்திப்பாங்க. அவங்க நான் வந்து இந்த இதில் ரிசர்ச் பண்ணுறேன், எனக்கு இதில் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு, இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கான்னு வந்து கேட்பாங்க. அப்படி வந்து பேசும்போது அவங்களோட இந்த இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து சில முக்கியமான தகவல்கள் கிடைக்கும்.
அந்த நூலகருக்கு வந்து அந்த தகவல் ரொம்ப முக்கியமான தகவல். அப்போது அந்த யூசருக்கு வந்து இந்த தகவல் மூலமாக அந்த நூலகர் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒருத்தர் வந்து வந்தார், வந்துட்டு தமிழ் பிரிண்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி பண்ணிகிட்ருக்காங்க. பிரிண்ட் ஹிஸ்ட்ரி பற்றி பண்ணும்போது அவங்க கீவேர்ட்ஸை வச்சு எல்லாம் தேடி எடுக்கிறாங்க. ஆனால் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டிலேருந்து வந்த மயிலசினி வெங்கடசாமியை பற்றியான அவர் என்ன புக்ஸ் கொண்டு வந்தார், அவர் அச்சு பண்பாட்டுக்கு என்ன செஞ்சாருங்கிற விஷயத்த அவருக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நூலகர்கள் வந்து எடுத்து சொல்ல முடியும். நூலகர்களுடைய இன்னொரு ரோல் என்னென்னா, இன்றைக்கி என்ன தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் நூலகர்களுக்கு ஒரு கட்டாயம் ஒரு ரோல் இருக்குது. அதை க்யூரேட் பண்ணி கொடுக்குற ரோல். அந்த ரோல் வந்து அப்போது நூலகர்கள் வந்து ஏற்கனவே பழைய காலத்தில் இருந்த மாதிரி வெறும் சும்மா புத்தகத்தை போய் ஷெல்ஃபில் எடுத்து வந்து கொடுக்கறது இல்லை. அதை தாண்டி அவங்க டெக்னாலஜி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த சேவையை செய்ய முடியும். அப்புறமா காப்புரிமைக்கு உட்பட்ட நூல்கள் வந்து கட்டாயம் நூலகத்தில் தான் போய் படிக்க முடியும். அதனால் ஃபிசிக்கல் லைப்ரரிங்கிறது கட்டாயம் தேவையானது. காப்பிரைட்டில் இல்லாத நூலகங்கள் மட்டும்தான் மின் நூலகத்தில் கிடைக்கும். ஏன்னா சட்டப்படி அதை வந்து நீங்கள் விநியோகம் பண்ண முடியாது. அதுக்கு பல சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி டிஜிட்டைஸ் பண்ணி நீங்கள் ஃபிசிக்கலாக இருக்க ஒரு 15 நாளைக்கு நீங்கள் லோன் கொடுக்குற மாதிரி நீங்கள் டிஜிட்டலாக பண்ணுற ப்ராக்டிஸும் இருக்குது. இன்டர்நெட் ஆர்கைவ் அப்பப்போ பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே எத்தனையோ வழக்குகள் போட்டிருக்காங்க. தொடர்ந்து அந்த வழக்குகளை நடத்துறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவைன்னு நம்மக்கிட்டே தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் இது சிக்கல் இல்லாமல் எல்லாமே ப்ராப்பராக லீகலாக செய்யணுன்னா நூலகங்களில் போய் வாசிக்கிறது தான். அதுக்கு தான் பொது நூலகங்கள்ன்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 4600 நூலகங்கள் இருக்குது. அதனால் பொது நூலகங்களுடைய அவசியம் ரொம்ப முக்கியம். நூலகர் முக்கியம், டெக்னாலஜியும் முக்கியம். அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். நன்றி. கேள்விகள் இருந்தால் ப்ளீஸ். அவங்க யாராவது கேட்குறாருந்தா கேட்கட்டும், இல்லை நான் சரி முதல்ல நான் கேட்டுக்குவேன். 90களிலேருந்து நாங்கள் இந்த டிஜிட்டல் ஆரம்பித்தோம், ஃப்ளாப்பி டிஸ்கில் ஆரம்பித்தோம். ஆமாம். ஆனால் அப்போவே எங்கள் அப்பா சொன்னார், கூடவே நீங்கள் பேப்பர் ஃபைல்ஸை வச்சுக்கோன்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அதை செஞ்சோம். 2000க்கு அப்புறம் ஃப்ளாப்பி டிஸ்க்கு, அப்புறம் வந்து பெரிய டிஸ்க்கு, சின்ன டிஸ்க்கு எல்லாம் ஆகிட்டு பெரிய பெட்டி பெட்டியாக வச்சுருந்தோம். இப்போ இன்றைக்கி அது எதையுமே பயன்படுத்த முடியாத டிஜிட்டல் வந்து எங்களை வந்து ஒரு கொண்டு போய் ஒரு நிலையில் நிறுத்திடுச்சு. ஆனால் எதெல்லாம் பேப்பராக வச்சுருந்தோமோ அது வந்து இன்றைக்கும் வந்து அது புகைப்படமாக வீட்டில் எடுத்துக்கிற நம்ம திருமண புகைப்படம் கூட இன்றைக்கி நம்மளை திறந்தால் பயமுறுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் எடுத்த எத்தனையோ புகைப்படங்கள் போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இப்போ பேசுகிறது வந்து க்ளவுடில் வந்து நம்ம சேவ் பண்ணலாம், சர்வர்லாம் பேஸ் பண்ணலாம். இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும், எவ்வளோ சேஃப்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது க்ளவுடில் வைக்கிறது சேஃபாக இல்லையா அப்படிங்கிறதா, இல்லை ஸ்டோரேஜே சேஃப்? அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து அதிலேருந்து மைக்ரேட் ஆகிட்டே போகணும். ஒன்றுத்துலேருந்து இன்னொன்றுத்துக்கு மைக்ரேட் ஆகிட்டே போகணும். ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நான் சொல்லணுன்னா ஐராவத மகாதேவனுடைய எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன் நான். என்னென்னா, அவருடைய டேட்டாவை வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி அப்போ என்ன டெக்னாலஜியில் இருக்க மாற்றிக்கிட்டே இருப்பார். ஃப்ளாப்பினா இன்னும் ஃப்ளாப்பி தான் இருக்குன்னா ஃப்ளாப்பி இன்னொரு ஃப்ளாப்பியில் போட்டிருக்கார். ஃப்ளாப்பிலேருந்து பெரிய ஃப்ளாப்பி வந்தது, 5.25 இன்ச் ஃப்ளாப்பி வந்தது. அப்போ அதில் மாற்றினார். அதிலிருந்து அடுத்தது வரும்போது சிடிக்கு மாற்றினார், டிவிடிக்கு மாற்றினார், ஹார்ட் டிஸ்க்கு மாற்றினார், பென் டிரைவ் வரைக்கும் அவர் வந்தார். இது எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது ஹார்ட்வேர், அதோட சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் இன்றைக்கி என்ன சாஃப்ட்வேரில் நம்ம அதை சேமித்து வைக்கிறோமோ அந்த சாஃப்ட்வேர் வந்து பின்னாடி நம்மளுக்கு இருக்கணும், 10 ஆண்டுகள் கழிச்சு இருக்கணும். வேறு ஹார்ட்வேர் மாறினாலும் இல்லை, அந்த சாஃப்ட்வேர் வந்து அதுவும் மைக்ரேட் ஆகிக்கணும் புதிய சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நீங்கள் ஜாவா அதெல்லாம் இருந்து இன்றைக்கி வந்து ரியாக்ட் என்னென்னமோலாம் சாஃப்ட்வேர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பைத்தானில் ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் பாஸ்கல் எழுதிட்டு இருந்தாங்க, சி ப்ளஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பைத்தானில் வந்துருச்சு. ஸோ மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால்
நீங்கள் ரொம்ப இதோட சேர்ந்து பயணிக்கணும். தொடர்ந்து இதை நம்ம சேவ் பண்ணியாச்சு அப்படின்னு வச்சிட முடியாது. புத்தகம் மாதிரி கிடையாது. புத்தகம் ஒரு வாட்டி அச்சிட்டோம்னா அது அப்படியே பத்திரமா இருக்கும் ஷெல்ஃபில். அந்த காகிதம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். காகிதமே நொறுங்கி போனால் தான் உண்டு. ஆனால் இது அப்படி கிடையாது. என்ன உள்ளே நடக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் அந்த டேஞ்சர் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் க்ளவுட் வரைக்குமே அது பிரச்சனை தான். க்ளவுடில் நீங்கள் சொன்ன ஒரு ப்ராப்ளம், அதாவது என்ன இருக்குதுன்னு தெரியாது, என்ன ஆகும்னு கேட்குறீங்க. அந்த ஓனர் எல்லாம் போயிட்டாங்கன்னா இல்லைங்களா, மாற்றம் நமக்கு. இப்போ இன்றைக்கி கூகுள் வந்து பெரிய ஜாயிண்ட்டு. கூகுளோட ஃப்யூச்சர்னு நமக்கு தெரியாது. 10 ஆண்டுகளில் கூகுள் இருக்குமா, இல்லை வேறு மாதிரி மாறுமா, வேறு யார் ஓனர்ஸ் வருவாங்க, அவங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன சட்டத்திட்டங்களை போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதே தான் அமேசானும். இன்றைக்கி நிறைய எல்லோரும் அமேசானில் தான் வச்சிட்ருக்கோம். நாங்களும் அமேசானில் தான் வச்சிட்ருக்கோம், நம்பி தான் வச்சிட்ருக்கோம். ஆனால் எங்கள் அப்ரோச் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் காப்பியும் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு வேளை இது எதாக ஆனாலும் ஃபிசிக்கல் காப்பியை தேடி நம்ம போகலாம். அதனால் ரெண்டும் வச்சுக்கிறது பெட்டர். நீங்கள் க்ளவுடில் வச்சிங்கன்னா க்ளவுடை மட்டும் நம்பாதீங்க. நீங்கள் உங்கள் பர்சனல் காப்பியை ஒன்று ஆஃப்லைனை வச்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டே இருங்க. 2 ஆண்டு 3 ஆண்டுக்கு ஒரு வாட்டி அதை எடுத்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதில் ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது வந்து நீங்கள் ஒரு பல லட்சம் ஆவணங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. நீங்கள் ஒன்றா போய் இது ஓப்பன் ஆகுதா ஒழுங்காக இருக்குதான்னு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஃபைல்லாம் ஒழுங்காக இருக்குது, எந்தெந்த ஃபைல்லாம் மோசமாக இருக்குது அப்படின்னு காட்டிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. சார் வணக்கம் சார். எந்த மாதிரியான புக்ஸ்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணுறீங்க சார்? வெறும் பழமையான புக்ஸ் மட்டுமா, இல்லை இப்போது பிரிண்ட் ஆகிற புக்ஸ் சேர்த்து பண்ணுறீங்களான்னு நாங்கள் பொதுவாக எங்கள் பாலிசி வந்து காப்பிரைட்டில் இருக்கிறது பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு ரேர் காப்பீஸ் பண்ணிவிடுவோம். அப்புறமா 1957 வரைக்கும் பிரிண்ட் ஆனதெல்லாம் எடுத்து நாங்கள் பண்ணிடுவோம். ஏன்னா காப்பிரைட் ஆக்ட் படி 1957 ஆக்டில் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அது வரைக்கும் அது பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இருக்கிறத பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஒரு ஆவண பாதுகாப்புக்காக மட்டும் நம்ம வந்து டிஜிட்டைஸ் பண்ணலாம். ஆனால் விநியோகம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. அதனால நாங்கள் அதையும் பண்ணுவோம். ஒரு ஆவண காப்பகங்கிற நாங்கள் வெறும் நூலகம் மட்டும் இல்லை, ஆவண காப்பகமும் கூட. அதனால் நாங்கள் செய்வோம். ஸோ அந்த மாதிரி இருக்க புக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது சார், ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லைங்க சார்? காப்பிரைட் ஆகாத புக்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும், மின் நூலகத்தில் பண்ண முடியாது. அதுதான் ஆமாம். ஆனால் நீங்கள் எங்ககிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் இதெல்லாம் இருக்குது. நாங்கள் எங்கள் கேட்லாகில் இது டிஜிட்டைஸ்டுன்னு இருக்கும், ஆனால் ஆன்லைனில் இருக்காது. நீங்கள் வந்து பார்க்கலான் இருக்கோம். ஒருவேளை அந்த புத்தகம் ஒரே காப்பி தான் வச்சுக்கிங்களேன், அந்த ஒரு காப்பி எடுத்து கையில் கொடுக்க மாட்டோம். டிஜிட்டைஸ் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு கொடுத்துருவோம், நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி சார். சார் வணக்கம், என் பேர் கார்த்திக். பழங்காலத்தில் அந்த முதல் பதிப்பு புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணும்போது வெறும் இமேஜ் ஃபார்மேட்லேயே டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க, ஓசிஆர் பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த ஓசிஆர் பண்ணுறதுக்கான ஏன் அது ரொம்ப கடினமாக இருக்கா, இல்லை அதுக்கான செயல்பாடுகள் என்ன? இப்போ அந்த இமேஜ் ஃபார்மேட்டை ஏன் ஓசிஆர் பண்ணாமல் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்குது? ஓசிஆர் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆனால் ஏன் பண்ணலை சில பேர்னா, அதில் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மொழி சீர்திருத்தம் நடக்குது இல்லையா. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா 98% சரியாக வரும். ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பண்ணும்போது 100% வராது. 50-60% தான் சரியாக வரும். அந்த காரணத்துக்காக தான் அதை ஓசிஆர் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து நம்ம ட்ரெயின் பண்ணலாம் ஓசிஆரை. நீங்கள் தனியாக உட்காந்து ட்ரெயின் பண்ணணும். திரும்ப திரும்ப ஒரு மிஸ்டேக் வருதுன்னா இந்த மிஸ்டேக்கை இப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சாஃப்ட்வேரை ட்ரெயின் பண்ணணும். நம்ம அது தொடர்ந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து 100% ஒழுங்காக வரும். ஆனால் செய்ய முடியும். ஆனால் அந்த செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான நேரம் பணம் ஒதுக்கணும். ஓகே. அந்த இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்க பிடிஎஃப்பை ஓசிஆரவும் இப்போ மாற்றலாம் தானே? மாற்ற முடியும். ஆனால் அதை ஒழுங்காக அந்த தரப்படி கரெக்டாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான். அதுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 300 DPI இருக்கணும். அப்போ தான் அது ஒழுங்காக வரும். நீங்கள் அது கம்மியாக இருந்ததுன்னா ஓசிஆரில் ப்ராப்ளம் வரும். தேங்க்யூ சார். ஐயா வணக்கம் ஐயா. இன்றைக்கி வந்து அண்மை கால படைப்பாளருடைய நிறைய நூல்களுமே வந்து இப்போ மின்னாக்கமாகி வந்துட்டுருக்கு. எல்லாம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் அண்மை கால சரியாக கேட்கல. அண்மை கால
படைப்பாளருடைய நூல்களுமே கூட வந்து மின் வடிவில் பிடிஎஃபாக நிறைய புத்தகங்கள் வருது. இது அவங்க காப்பிரைட் இஷ்யூ பண்ணி தான் வருதா அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ டெலகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயும் நிறைய இதில் வந்து அனுப்புகிறாங்க. அது எதுலாம் வந்து காப்பிரைட்டடாக வருது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு காப்பிரைட்லாம் யாரும் கிளியர் பண்ணிலாம் வர்றது கிடையாது. இதெல்லாம் அதனால் அவங்கவுங்களாம் எடுத்து பண்ணி யாரோ ஒருத்தர் பண்ணி போடுறது தானே தவிர அது ஒரு சேவைன்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து லீகலாகவும் சரி கிடையாது, மாரலாகவும் சரி கிடையாது. அது ஏன்னா யாரோ ஒரு படைப்பாளி அவங்களா விருப்பப்பட்டு கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. எதுக்கு காப்பிரைட் லான்னு ஒன்று இருக்குது அது தெரியுமா? காப்பிரைட் லான்னு ஏன் இருக்குன்னா, இப்போ வந்து ஒரு படைப்பாளி வந்து ஒரு படைப்பை உருவாக்குறாரு, அதுக்கு நிறைய நேரம் செலவு பண்ணி பண்ணுறாரு. அவர் அந்த நேரத்தை அதுக்கு பண்ணாமல் வேறு எங்கேயாவது போய் வேலை செஞ்சுருந்தாருன்னா அவரால் சம்பாதிச்சிருக்க முடியும், அவர் குடும்பத்தை பார்த்துருக்க முடியும், அந்த சொத்தை வந்து அவர் குடும்பத்துக்கு எழுதி வைக்க முடியும். அதெல்லாம் செய்யாமல் இந்த வேலையில் இருக்கிறதுனால சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த படைப்பாளிக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கு அது போய் அந்த நன்மை போய் சேரணுங்கிறதுக்கு தான், அந்த ப்ரொடெக்ஷனுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பாதுகாக்கிறதுக்கான வேலை தான் நம்ம செய்யணும். இப்போ நூலகங்கள்லாம் வந்து அந்த வேலையில் இறங்க முடியாது, மாற்றி எதை வேணால் பிடிஎஃபாக கொடுத்துட முடியாது. ஸோ காப்பிரைட்டுக்கு உட்பட்டு தான் செய்யணும். இப்போ ஒரு காப்பிரைட்டில் இருக்கக்கூடிய ஒரு நூல் இருந்ததுன்னா ஒரு காப்பி வந்து ஒரு 3/1 தான் நாங்கள் எடுத்து கொடுக்க முடியும். அது செய்யலாம் நூலகங்கள், ஆனால் முழுசாக கொடுக்க முடியாது. அப்படி யாரோ செய்கிறாங்கன்னா அது எனக்கு தெரியல, அது சரி கிடையாது, அவ்வளோதான் சொன்னேன். இது தடுக்க முடியும், ஏதாவது தடுக்கிறது எப்படி முடியும்? அவங்கவுங்கள தான் மாறிக்கணும். ஆத்தர் நினச்சா அவங்க மேலே கேஸ் போடலாம், ஆனால் அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம், யார் இது பண்ணாங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த ட்ரையல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய ட்ரையலாக இருக்கும். இது உலகம் பூரா இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அது அதிகமாக வந்து நம்ம நாட்டில் இருக்குது. நம்மளுக்கு வந்து காப்பி ரைட்டுன்னு சொல்லும்போது ஒரு காப்பி லெஃப்ட்னு ஒரு மூமெண்ட் இருக்குது. அதாவது அது மதிக்கவே வேண்டியதில்லை, அது தேவையே இல்லை. எத்தனை பேர் சாஃப்ட்வேர் பணம் கொடுத்து வாங்குகிறோம், நம்ம எத்தனை பப்ளிஷர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து பணம் கொடுத்து வாங்குகிறாங்க, எத்தனை பயனாளர்கள் நீங்கள் விண்டோஸோ இல்லை வேறு எதுவாக இருக்கட்டும் அதை வந்து லைசன்ஸ்டு வெர்ஷனை வாங்குகிறோம் நம்ம. ஸோ அதனால் இதுக்கு நிறைய கமர்ஷியலுக்கும் கன்சியூமரிசமுக்கும் வந்து ஒரு தொடர்பு உண்டு, பயங்கரமான தொடர்பு உண்டு. என்னென்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன், நம்ம தமிழ் லாங்குவேஜில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா பணம் கொடுத்து வாங்கினா தான் அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான், இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். அதாவது பல ஆயிரக்கணக்கான தமிழ் ஓலைச்சுவடிகள் வந்து பதிப்பிக்கப்படாமல் இருக்குது. அது வந்து காப்பிரைட்ஸே தேவையில்லை. ஏன்னா அது வந்து எழுதுறது 200 வருஷம் 300 வருஷம் முன்னால் எழுதியிருந்தாங்க, அது தேவையே இல்லை. ஆனால் சில நூலகங்கள் அதை வச்சுக்கிட்டு அவங்க பதிப்பிக்கிறதில்ல, மற்றவங்களுக்கும் கொடுக்குறதில்ல பதிப்பிக்கிறதுக்கு. ஏன்னா யாருக்கு இழப்புனா ஆராய்ச்சியாளருக்கு இழப்பு, தமிழறிஞர்களுக்கு இழப்பு, தமிழ்நாட்டுக்கே இழப்பு. இது ஒரு சொத்து. இதுக்கு வந்து அதை டிஜிட்டலைஸ் பண்ணலாம், அழிஞ்சு போகும், அது மாதிரி உருவாக்க முடியாது. இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அது எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, என்ன செய்யணுன்றீங்க, இது வந்து பொதுவான கேள்வி. இது அதை நீங்கள் சொல்கிற தகவல் முழுசாக என்னால் ஏற்றுக்க முடியாது, அது முழுசாக சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப பயங்கரமான பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் வந்து அதை தாண்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் 90% பப்ளிஷ் ஆகிடுச்சு. எவ்வளோச்சுவடியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பப்ளிஷ் பண்ணதெல்லாம் எத்தனை பேர் படிக்கிறாங்க நீங்கள் வந்து பார்க்குறீங்க. எங்கள் கலெக்ஷன் 5 லட்சம் ஆவணங்கள் இருக்குது, அதில் 4% தான் இது வரைக்கும் வந்து பார்த்துருக்காங்க. 4% மட்டும்தான் வந்து பார்த்துருக்காங்க, மீதி இருக்கலாம் வந்து யாருமே வந்து பார்க்கல. அதுக்கு என்ன சொல்கிறது? அதனால் நடக்கும்போது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அரசு அந்த முயற்சி எடுத்திருக்கு, நாங்களும் அந்த மாதிரி முயற்சிகள் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓலைச்சுவடிகள்லாம் இன்னும் எல்லாம் பத்திரமாக தான் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சித்த நூல்கள் வந்து கிட்டத்தட்ட 98 விழுக்காடு எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே பிரிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த டேட்டா வந்து ப்ராப்ளம் நான் சொல்ல வரேன். நீங்கள் சொன்ன விஷயத்தில் டேட்டா ஏற்கனவே வந்து தான் திரும்ப அதை ரீப்ரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார் இன்னொரு டவுட்டு, இந்த காப்பிரைட் பற்றி வந்தப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு விஷுவலி சேலஞ்சு, எனக்கு வந்து ஒருத்தரோட உதவி இல்லாமல் ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த மின் புத்தகங்கள் ரொம்ப உதவும்.
இப்போ நான் ஒரு புக்கை காசு கொடுத்து வாங்கி அதை நான் மின் புத்தகமாக ஆக்கி படிச்சுக்கிறேன். நான் இதை மற்றவங்களுக்கு பகிர மாட்டேன், எனக்கான தேவைக்காக மட்டுமே இதை பயன்படுத்துவேன். இந்த இடத்துல இந்த காப்பிரைட் எப்படி இருக்கும்? இது வந்து கேஸ் பை கேஸ் தான் போகணும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் இன்டென்ஷன் வந்து சரியான நோக்கம், அது உங்கள் நோக்கம், அதுக்காக கட்டாயம் செய்யணும். அதுக்கு வந்து அரசுகள் வந்து முன் வந்து இது எல்லாத்தையும் ஆடியோ புக்ஸாவோ இதாவோ மாற்றலாம், அந்த பாசிபிலிட்டி இருக்குது. அது ரெண்டாவது வந்து நீங்கள் சொல்கிறது என்ன மாதிரி புத்தகம்னு எனக்கு தெரியல, எந்த சப்ஜெக்ட்னு எனக்கு தெரியல. ஜென்ரலான தமிழ் புக்ஸ் தான். ஜென்ரலாக நம்ம இப்போ மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ அதே புக்கையே வாங்கி எனக்கு ஏற்ற ஃபார்மேட்டில் நான் மாற்றி யூஸ் பண்ணிக்கிறேன், பட் நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ கன்சியூமருடைய தேவையை அறிஞ்சு செய்கிறது தான் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும், கட்டாயம் மாறணும். இந்த மின் புத்தகங்கள் ஒரு அச்சுப்பிரதியாக விடுற அந்த புரிதலோட மின் புத்தகங்களாக ஒரு எழுத்தாளர் விடுறதுக்கான புரிதல் எழுத்தாளர்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கோ, அவங்க அதை பார்த்து பயப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ எங்களுக்கு வருது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எழுத்தாளர்கள்லாம் அதெல்லாம் தெரிஞ்சவங்க தான், நல்ல அவேர்னஸோடு இருக்கிறவங்க தான். மற்ற ஸ்டேட்டை பற்றி எனக்கு தெரியாது. அதனால் அவங்க நிச்சயமாக செய்வாங்க, நிறைய செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. சரி சரி, இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான லைப்ரரின்றதுனால ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்கள் சார்ந்திருக்கிற எழுத்தாளர்கிட்ட புத்தகங்கள் வெளிவரும்பொழுது ஒரு மின் புத்தகமாகவும் இணைத்து வெளியிடுங்க, வாங்கி படிக்க இங்கே பல பேர் இருக்காங்கன்றதை உங்கள் சார்பாக வலியுறுத்துனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. என் சார்பாக மட்டும் இல்லை, அரசே அதுக்கு ஒரு பாலிசியை கொண்டுக்கலாம். நம்ம ஒரு புத்தகத்தை வரும்போது அது மின் புத்தகமாக வரணுங்கிற ஒரு பாலிசியும் வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். பட் அது மின்னணுவாக்கம் ஆனதுக்கப்புறமா நிறைய அந்த பாதுகாப்பு இருக்கு இல்லையா, ரொம்ப சிக்கலான விஷயம். ஈஸியாக போயிடும். நீங்கள் சொன்ன மாதிரி டெலிகிராமில் போட்டால் எத்தனை பேரால் போய் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்போ அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த சிக்கலும் இருக்குது. அதனால் ஒரு ரொம்ப கஷ்டமான கேள்வி தான் அது. கரெக்டு தான் சார். என்ன அப்படின்னா, இந்த மின் புத்தகங்களை வாங்கி படிக்க நான் தயார், ஆனால் விற்கிறதுக்கு அவங்க தயார் இல்லை அப்படின்றது தான் விஷயமா இருக்குது. ஸோ அதை கலந்துட்டு இதை பைரசியை எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கட்டாயம் எல்லாரும் சேர்ந்து அதை எடுக்கணும். தேங்க்யூ சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி சார். கடைசியாக ஒரு கொஸ்டின் சார், கடைசியாக ஒரு கொஸ்டின். இப்போ எனக்கு ஒரு இபுக் கிடைக்குது, அதை நான் ரிசர்ச்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். வருங்காலத்தில் பிளேஜரிசம் செக் பண்ணும்போது அது காப்பிரைட் பண்ணப்படாத புக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரிசர்ச்சருக்கு ஏதாச்சும் அதில் சிக்கல் வருமா சார்? 100 முறை கேளுங்க. சாரி. ஒரு இபுக் எனக்கு கிடைக்குது சார், ஏதோ ஒரு PDF வடிவில் கிடைக்குது, அதை வந்து நான் ரெஃபரன்ஸில் யூஸ் பண்ணுறேன் என்னோட ரிசர்ச்சில். இன்கேஸ் ஃப்யூச்சரில் பிளேஜரிசம் செக் பண்ணும்போது அது காப்பிரைட் பண்ணப்படாத புக்காக இருந்தால் ரிசர்ச்சருக்கு ஏதாச்சும் சிக்கல் இருக்கா சார்? ஆமாம், உங்களுடைய ரிசர்ச்சை வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா, அது அந்த சிக்கல் இருக்க தான் செய்யுது. அது அதாவது ஆனஸ் இஸ் ஆன் த யூசர், அதாவது யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து அது சரியாக செக் பண்ண வேண்டியது அவங்க கடமை. அதுவும் ரிசர்ச்சர்ஸ் எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இது லைவாக நடந்த விஷயம், அதனால் சொல்கிறேன். நான் ரோஜாமுத்தியா நூலகத்தில் வந்து எதெல்லாம் வந்து யார் பயன்படுத்துகிறாங்க, எப்போ பயன்படுத்துகிறாங்கிறதுக்கான தரவுகள் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். அதனால எங்களுக்கு வந்து அது ரொம்ப உதவியாக இருக்குது. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு முக்கியமான ஸ்காலர் ஜெர்மனிலேருந்து வராங்க. அவங்க வந்து ஒரு கிரிட்டிக்கல் எடிஷன் போடுறாங்க. தமிழில் வந்து ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு கிரிட்டிக்கல், அது என்னன்னு சொன்னால் அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதனால் பேர் சொல்ல. கிரிட்டிக்கல் எடிஷன் போடுறாங்க. அது அவங்க வந்த உடனே முதல்ல எங்கிட்ட என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. என்ன அக்யூசேஷன்னா, உங்கள் ஆளுங்க இந்த நூலை எனக்கு காட்ட மாட்டுறாங்க, கண்ணில் காட்ட மாட்டுறாங்க, இந்த நூல் உங்ககிட்ட இருக்குங்கிறாங்க. இது அப்படி காட்டாமல் ஏன் போகணும், எங்களுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, யார் வந்தாலும் காட்ட வேண்டியது தான். ஸோ அது என்ன நூல்னு எடுத்து பார்க்கும்போது நான் வந்து கூப்பிட்டு ரெஃபரன்ஸ் லைப்ரரிகிட்ட கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க அப்படி ஒரு நூலே இல்லை, ஆனால் இவங்க கேட்குறாங்க இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. இன்னொன்று இட் இஸ் தேர். ஸோ ஹவு டு யூ நோ இட் இஸ் தேர் நான் கேட்குறேன். அதை அவங்களால அவங்க தெரியல. எங்கிட்ட வந்தோன்னா நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி அங்கே எங்ககிட்ட இருக்குங்கிற தகவலை நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச்சர் வந்து அவங்க போட்ட புத்தகத்தில் ஒரு மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இங்கேருந்து எடுத்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு முக்கியமான தகவல் இல்லையா? அந்த ஸ்காலர் யார் வந்தாங்கங்கிற பேர் அதில் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அவங்க என்றைக்கெல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள், அவங்க இது வரைக்கும் என்னென்ன நூல்கள் எடுத்திருக்காங்க பாருங்கள். நாங்கள் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட காமிச்சோம். அந்த நூல் அப்படி ஒரு நூலே கிடையாது எங்ககிட்ட.
அப்போ எப்படி அவங்க அதை எழுதுனாங்க அப்படின்னா அது நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. அப்போ அந்த ரிசர்ச்சர் ஏன் அந்த பொய்யை சொல்லணும்? பொய் சொல்லணும்னு கூட இல்லை, ஞாபகம் இல்லாமல் கூட வேறு எங்கேயோ தான் எடுத்ததை இங்கே எடுத்ததாக சொல்லியிருக்கலாம் இல்லையா, பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. அதனால் நூலகங்கள் இந்த மாதிரி தரவுகளை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.